ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முளை கட்டிய வெந்தயம் உசிலி. இதை வாரம் 2 முறை எல்லா வயதினரும் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது மற்றும் புரோட்டீன், இரும்பு சத்து நிறையா இருக்குது. பிளட் சுகர் லெவலை சீராக்கும். உசிலி தயாரிக்க தேவையான பொருட்கள்: வெந்தயம் 3 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 4, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு ருச்சிக்கேற்ப, தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சிறிதளவு, எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன். முளை கட்டுவதற்கு வெந்தயத்தை நீரில் கழுவி ராத்திரி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலை நீரை வடித்து பாட்டிலில் சேர்த்து மூடி வைக்கவும். 24 மணி நேரம் கழித்து வெந்தயம் உசிலி தயாரிப்பதற்கு ரெடியாக இருக்கும். இப்பொழுது உசிலி செய்முறையை பார்க்கலாம். வாணலியில் எண்ணெய் சேர்த்து சூடான பின் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்க்கவும். பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சிறிது வதங்கிய பின் முளை கட்டிய வெந்தயத்தை சேர்க்கவும். பிறகு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நன்றாக வதக்குங்க. பிறகு மூடி வைத்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்பொழுது தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக எலுமிச்சை சாறு, மல்லி இலை சேர்த்து வதக்கினால் வெந்தயம் உசிலி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.